உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னுடைய அனுபவ கருத்துக்களை தான் உங்களோடு பகிர்ந்துட்டுருக்கேன். அறியாமையை போக்கக்கூடிய ஒரு சேனல் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம். நம்முடைய முதல் நாம் துவக்கம் என்பதே நம்முடைய தேதி தான். என்ன தேதியில் பிறந்தோம் அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். என்னைக்கு பிறந்தாங்கம்பாங்க தமிழில். அது என்ன தேதியில் பிறந்தோம் என்கிறது தான் நம்முடைய துவக்கம். அந்த தேதியே நம்ம வாழ்க்கையினுடைய ஆதாரம். அந்த அடிப்படையில் 1 முதல் 8 எண்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. இன்றைக்கு 9ஆம் எண். 9ஆம் எண், அதாவது 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நாட்கள். நாள் செய்வதை நல்லோர் செய்யார் தானே, ஆள் செய்யாததை நாள் செய்யும் தானே. அந்த நாள் பார்த்து காரியம் செய்தால் நாம் தோற்க மாட்டோம் தானே. இது எல்லோரும் சான்றோர்கள் சொல்லி அவங்க மூலமாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சான்றோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் அந்தந்த தேதிகளை செய்து அவங்க சாதனை பெற்றிருப்பாங்க, சாதனை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அவங்களால எழுதப்பட்ட நூல்கள் தான் பழமை வாய்ந்த நூல்கள். அந்த பழமை வாய்ந்த நூல்களில் ஒன்று தான் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற ஒரு புஸ்தகம். பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் எழுதிய புஸ்தகம். அது 1961ஆம் ஆண்டு என்னமோ அவர் வெளியிட்டார். இப்போ அவருடைய வாரிசுகள் தான் இருப்பாங்க. இப்போ அந்த புஸ்தகம் முதற்கொண்டு கிடைக்கிறதில்ல. நான் படித்த முதல் புஸ்தகம் அந்த புஸ்தகம்தான். அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு தேதி பற்றியும் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை அவர் எழுதியிருப்பார். அந்த அடிப்படையில் 9ஆம் தேதி பிறந்தவர் என்ன எண்களை அவர் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம், எந்தெந்த தேதியை பயன்படுத்தி கொள்ளலாம். எண்ணும் தேதியும் ஒன்று தான். நம்ம 1ஆம் தேதி முதல் 30 நாட்கள் 30 நாட்கள்னு சொல்கிறோம். அது எல்லாமே திரும்பி கூட்டி பார்த்தீங்கன்னா 9க்குள்ளே தான் வரும். இப்போ 1ங்கிறது மட்டும்தான் 1ஆக இருக்கும், 2ங்கிறது 2ஆக இருக்கும். ஆனால் அதே 11 2ஆக தான் இருக்கும், 20 2ஆக தான் இருக்கும், 29 2ஆக தான் இருக்கும். திரும்பி நம்ம 9க்குள்ளே வந்துடுவோம். அப்போ 9 எண்களை மையமாக வைத்து தான் இறைவன் நம்ம மனிதர்களை படைக்கிறார். அதில் 9ஆம் தேதி பிறந்தவர்கள் நம்முடைய தமிழ் கடவுள் இருக்காரே, முருகப்பெருமான், எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள். அந்த கந்தவேலுக்கு நிகராக ஒரு வேலே கிடையாது. இது ஔவையார் சொல்லுவாங்க, கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அப்போ அந்த 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அதிர்ஷ்ட எண் பார்த்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. எல்லோரும் அவரவருக்கு இயன்ற அளவு கடைப்பிடிக்கலாம். அந்த 9ஆம் தேதியில் பிறந்தவருக்கு 9, 18, 27 தேதிகள் அதிர்ஷ்ட தேதி. 5, 14, 23 அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி. 6, 15, 24 அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி. எண் அப்படின்னு பார்க்கும்போது 5, 6, 9 அதிர்ஷ்ட எண். இப்போ உங்கள் தேதியை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு எண் வரும். பிறவி எண் 9ல் பிறந்து கூட்டு எண் 5ஆக இருக்கலாம். பிறவி எண் 9ஆக இருந்து லாஸ்ட் எண் 3ஆக வரலாம். அப்போ 3 எண் ஆதிக்கம் வந்ததுன்னா நீங்கள் 3ஆம் தேதிக்கான அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. முதல் தேதி என்பது பிறவியை குறிக்கும். லாஸ்ட்டை கூட்டி வர்ற எண் முடிவை குறிக்கும். அது விதி எண்ணு பேர். இது பிறவி எண், அது விதி எண் பேர். அப்போ ஒரு சுப நிகழ்ச்சி செய்கிறோன்னா அதை நல்ல தேதி பார்த்து செய்யலாம். முக்கியமான ஒரு தகவல், 5ஆம் தேதி மட்டும் திருமணம் செய்யக்கூடாது. 5, 14, 23ஆம் தேதி அண்ணன் அதிர்ஷ்ட எண்ணு சொன்னாரே, அப்போ சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதியில் திருமண தேதி மட்டும் வைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, 5ஆம் தேதி நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா
திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும். இதை என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் பார்த்துட்ருக்கேன். 5ஆம் தேதியில் திருமணம் செய்தவர்கள் மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பிரிவு, ஆரோக்கியமின்மை, குழந்தையின்மை, அப்புறம் யதார்த்தமான வேறொரு பிரிவு. இந்த மாதிரி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களில் ஒருவர் நலம் பெற்றிருக்கிறார் திருமண வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் கோடி பேரில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் மீதி எல்லோரும் தோல்வி அடைந்துடுவார்கள். அதில் சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம். தயவு செய்து திருமணம் என்ற தேதிக்கு மட்டும் அண்ணன் சொன்னாரேன்றதுக்காக 5ஆம் தேதியை குறிச்சிடாதீங்க. 9ஆம் தேதி மிகப்பெரிய செவ்வாயுடைய எண், முருகனுடைய ஆதிக்கம் பெற்ற எண். 6 சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற எண். மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் என்பது ஆண்மை, வீரம், வீரன், மந்திரின்னு சொல்கிறது. சுக்கிரன் இன்பம், மகிழ்ச்சி, மனைவி என்று சொல்வது. சுகபோகங்களை குறிக்கக்கூடிய எண் 6. ஆகவே எனது அன்பு சகோதர சகோதரிகள், இனிவரும் காலத்தில் இந்த பதிவினை கேட்டதற்கு பிறகு உங்களுடைய டைரியில் அந்த தேதியை எழுதி வச்சுங்க. ஏன்னா யூடியூப் சேனலில் நீங்கள் திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. தேதியை குறித்து வச்சுக்கோங்க. 5, 6, 9 எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். இப்போ 2 வீலர் வாங்குகிறோம், இந்த தேதியை கொடுத்து இந்த எண்ணை கொடுத்து 10 ரூபா காசு கொடுத்துடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கொஞ்சம் காசை கொடுத்து அதிர்ஷ்ட நம்பரை வாங்கிட்டால் வண்டி நீண்ட நாள் நல்லா இருக்க போகுது, செலவு வைக்காமல் இருக்க போகுது, விபத்து இல்லாமல் இருக்கும், ஆபத்து இல்லாமல் இருக்கும். தப்பான ஒரு எண் விபத்தை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட எண் விபத்தே இருந்தாலும் பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதுதான் எண் பார்த்து வாங்குவது. 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து பெரிய பெரிய வாகனங்கள் முதற்கொண்டு அதிர்ஷ்ட எண்ணாக பார்த்து வாங்க. 2 வீலர் வாங்குகிறோம், ஏதோ வண்டியை வாங்குவோம், ஏதோ ஓட்டுவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டால் விதியின் பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஒரு பத்திரம் பண்ணுறோம், இடம் வாங்குகிறோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், கல்யாணம் செய்கிறோம், இப்படி எண்ணற்ற சுப நிகழ்ச்சிகள் மனித வாழ்க்கையில். வெளியூருக்கு போகிறோம், புதிய நபர்களை சந்திக்கிறோம், அயல்நாட்டுக்கு போகிறோம். இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் இருக்கோ அதெல்லாம் நல்ல தேதியை பார்த்து கொள்ளலாம். 10 நாள் வெயிட் பண்ணி கூட நல்ல தேதி பார்த்து அந்த பயணத்தை துவங்கினோம்னா அந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இது பண்டிட் சேதுராமன் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஒரு டிக்கெட்டு கிடைக்கிற நாளில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத விட அப்படி போய் நமக்கு லாஸ் தானே ஆக போகுது. அந்த லாஸை தவிர்க்கிறது இங்கேருந்தே தவிர்த்தலாமே. அதுதான் பண்டிட் சேதுராம ஐயா சொல்லியிருப்பார். ஒரு பஸ்ஸு பயணம் துவங்குறீங்க, அந்த பஸ்ஸில் ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கீழே ஒரு 6 எண்கள் இருக்கும். அந்த 6 எண்களையும் கூட்டி பார்த்தோன்னா நமக்கு சாதகமான எண் அந்த கூட்டு எண்ணில் இருந்தால் அந்த பயணத்தை தொடங்கலாம், அல்லது அங்கே இறங்கி திரும்பி வந்துடலான்னு சொல்கிறார். இது சாதாரண பஸ் டிக்கெட்டு மட்டும் சொல்லலை, விமான டிக்கெட்டுக்கே சொல்கிறார் அவர். விமான பயணத்தை நீங்கள் ரத்து செய்யலாம், நல்ல எண் அந்த டிக்கெட்டில் வரலைன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இன்னும் புதுசாக நீங்கள் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாங்க. நான் அனுபவித்து பார்த்துருக்கேன். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகள் அர்த்தமுள்ள ஜோதிடத்தை பேர் சொல்லியிருக்கமே, அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அர்த்தமற்றதாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பதிவெல்லாம் உங்களோடு நான் கலந்து பேசிகிட்ருக்கேன். அதனால் 100% எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராகு காலம், யமகண்டம், குளிகள்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் வாழ்க்கையில் உண்மை அல்ல. உண்மை இல்லைன்னா பெரிய உண்மை அல்ல. எந்த காரியத்தை ராகு காலத்தில் செய்யக்கூடாது, எந்த காலத்தை குளிகளில் செய்யக்கூடாது, எந்த காலத்தை யமகண்டத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது அவர்ஸ் கணக்கில் இருக்கும். அந்த அவர்ஸ் கணக்கை நீக்கிறணுங்கிறது சான்றோர்கள். எல்லா கருத்துக்களுமே சான்றோர்கள் நமக்காக நன்மைக்கு சொன்னது தான். நன்மைக்காக என்றால் நாம் மறுபடியும் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டுள்ளது. அது நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் நம்ம சில நேரத்தில் மக்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதுக்கே, சார் ராகு காலமாக இருக்கே, நீக்கிட்டு வரட்டுங்களா, முடிச்சுட்டு வரட்டுமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைகள் கிடையாது. எந்தெந்த காரியம்னா முக்கியமான நிகழ்வு இருக்குல்ல, ஜோசியரை சந்திக்கிறதுக்கு கூட ராகு காலம் யமகண்டம் பார்க்கலாம். அங்கேருந்து ராகு காலத்தில் வந்துட்டாங்கன்னா நல்ல நேரத்தில் சந்திச்சுட்டு போகிறோம். நல்ல நேரத்தில் கிளம்பி அவங்க இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே உட்காந்துருக்கு லேட்டாகி போயிடும். நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ராகு காலம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் ஓரளவுக்கு காலங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான நாட்களை நாம் தேர்வு செஞ்சு முக்கியமான நிகழ்ச்சிகளை நாம் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி அடைவோம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள்
மிகப்பெரிய பலசாலிகளாகவும் மிகப்பெரிய கம்பீரமானவர்களாகவும் அரசாங்கத்துறையில் பெரிய பொறுப்புகள் வகிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. பொதுவாக காவல்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் 9ஆம் தேதியில் இருப்பாங்க. பெரிய ராட்சச மிஷின்களை வந்து ஓட்டக்கூடியவங்க அவங்கள தான் இருப்பாங்க. அது பெரிய பெரிய லாரிலாம் இருக்கும் இல்லைங்களா, கண்டெய்னர் லாரி பெரிய அளவில் இருக்கும். இந்த மாதிரி ராட்சச மிஷின்கள் இயக்கிறவங்க, விமானத்தில் இருக்கிறவங்க, கப்பல் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே 9ஆம் தேதியில் பிறந்தவங்க. ஏன்னா அவங்க வந்து செவ்வாய் ஆதிக்கத்தை பிறந்தவங்க. செவ்வாய்னாலே அது வந்து ஒரு வீரம், கம்பீரம், மிகப்பெரிய பொறுப்பு, அதிகாரம் அப்படின்ற மாதிரி. அரசியல் துறையிலையும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அரசாங்கத்திலும் இருக்காங்க. அதனால் 9ஆம் தேதிக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, எந்த எண்ணை கூட்டினீங்கனாலும் 9 வரும். 9, 9, 29, 18, 39, 27 அப்படிங்கிற மாதிரி கூட்டினீங்கன்னா எல்லாம் திரும்பி 9ல் முடியும். அதனால தான் கிருபானந்த வாரியார் சொல்வார், 7 14 லோகத்திலும் எங்கள் அப்பன் முருகன் போல் ஒரு கடவுள் இல்லை என்பார். அப்போ முருகனுடைய ஆதிக்க எண் 9. குட்டி குழந்தையா வந்து நின்றுக்கிட்டு சூரபத்மனை போட்டு தள்ளினார்னா இல்லையா, அப்போ அந்த சக்தி என்ன அல்லவா அது, வேல் சக்தி. ஆகவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல எண்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும். மேலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்க, அருகாமையில் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணுங்க, உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நமக்கு கால நேரம் சரியாக இருந்து நல்ல எண்களை சரியான வழியில், நல்ல நாட்களை சரியான வழியில் பயன்படுத்தி போனோம்னா இந்த ரெண்டும் நம்மளை வாழ வைத்து விடும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாகவும் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதில் எந்த சந்தேகத்துக்கும் இட வேண்டாம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Wow.